சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க போலாம், நேரமாச்சு. ஆமாயா, நேரமாச்சு, வாங்க போலாம். எல்லாரும் வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடுங்க மாமா. எல்லாரும் வாங்க. விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்கு உங்களோட அருமை. வேதா, ஏமா என்னாச்சு? ஏமா இவ்வளவு கோவமா இருக்க? தேவியையும் கணேஷையும் எழுவு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேனே. நம்ம பசங்க சொதப்பிட்டாங்க. சத்தியமூர்த்தியும் சிதம்பரமும் ஒன்னா கோவிலுக்கு போறாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்கள ஒருத்தனை போட்டு தள்ளான்னு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா அண்ணன் நான் அவங்கள பாத்துக்கிறவன்லமா. நீ ஏன் இதெல்லாம் இறங்குற? ஆமா, நீ எப்படி பிளான் பண்ணிருந்த அத சொல்லு. ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களா ஒன்னா கோவிலுக்கு போறாங்கன்னு. போற வழியில அவங்கள ஒருத்தனையாவது போட்டு தள்ளான்னு ஆள் செட் பண்ண. எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. என்ன, எல்லாரும் தப்பிச்சுட்டாங்களா? சரி விடுமா, கவலைப்படாத. இன்னொரு டீமை இறக்கி லாரியை வச்சு தூக்குனா கோயிலுக்கு போற மொத்த பேரும் மயானத்துக்கு போயிட போறாங்க. மொத்தமா தூக்க எனக்கு தெரியாதானே? அவனுங்களை அணு அணுவா அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. மொத்தமா எல்லாரையும் தூக்கிட்டு அப்புறம் யார பழி வாங்குவ? அவங்க எல்லாரும் அழறத நான் பாக்கணும்னு. அப்போ கோயில்ல ஆளை இறக்கி அவனுங்களை எவனாவது ஒருத்தனை போட்டு தள்ள சொல்லவா? திரும்பவும் ஆள் அனுப்புனா அவங்களுக்கு நான் தான் செஞ்சேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். வந்தா வரட்டுமா, சந்தேகப்பட்டா மட்டும் அவனுங்களால என்ன பெருசா பண்ணிட முடியும்? நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேதா. பசங்க காத்துக்கிட்டு இருக்கானுங்க. கோயில்ல இறங்கி சூரசம்மாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சொல்றேன். வேண்டானே, வெயிட் பண்ண, அவசரப்படாதனே. அவங்களுக்கு நான் இன்னொரு செக் வச்சிருக்கேன். ஆமா, தேவியையும் கணேஷும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடியாக சொன்னனே, எங்க அவங்க? அவங்க ரெடியாகி கார்ல உட்கார்ந்துருக்காங்கம்மா. இவங்கள வச்சுதான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அத்தா, எங்களுக்கு வந்த பிரச்சனையில இருந்து நீதான் ரொம்ப நன்றிதா. சுரோட வந்ததே பெரும்பாடாகி போச்சுதா. ஐயா, உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததா கேள்விப்பட்டேன். எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். பாட்டி, உங்க உடம்பு நல்லா இருக்கான்னு விசாரிக்கிறாரு. நீங்க என்னடா கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க? புசாரி, ஆபரேஷன் பண்ணாங்க. அடிக்கடி தலைய வலிக்குது, அப்பப்போ மயக்கம் வேற வருது. என் கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணுமா. வயசாயிடுச்சுல, இன்னும் எத்தனை நாள் தான் ஆத்தா எனக்கு கெடு வச்சிருக்காளோ தெரியல. அம்மா, கோயிலுக்கு வந்து என்ன வார்த்தைமா பேசிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பேசினாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். அவ்வளவு பெரிய ஆபரேஷன்ல இருந்தே உன்னை காப்பாத்தி கூட்டி வந்துருச்சு ஆத்தா. அப்படி எதுவும் தப்பா நடக்கணும்னா அன்னைக்கே நடந்திருக்காதா? இப்பதானே சொன்னேன், வெளியில வச்சு நம்ம எல்லாரையும் ஆத்தா தான் காப்பாத்துச்சுன்னு. அம்மா இங்க வரு, நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருப்ப. ஆத்தாவே உன் கூட இருந்து நல்லா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏண்டா, அம்மாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறியா? உன் கல்யாணத்தை பாத்துட்டு என் பேர பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொஞ்சிட்டு தான் நான் போய் சேருவேன். கல்யாணம் அது நடக்கும். என்ன திரும்பிட்டா? பாட்டி, நம்ம எல்லாரும் உள்ள போய் பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணலாம், வாங்க. வாங்கய்யா, வாமா வா. வாங்கய்யா, வாங்க. கொடுத்துட வேண்டியதா. வாங்கய்யா, நல்ல மரியாதை. நீங்களும் வாங்கம்மா. இது வர ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. நீங்களும் எங்க ஊர் வழியா தானே வரீங்க? வர வழியில ரோடு ஏதாவது டேமேஜா இருந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, நானும் அந்த வழியா தான் வந்தேன். ரோடு நல்லா தானே இருந்துச்சு. இல்லங்க ஐயா, வர வழியில ரோடு சரி பண்ணிட்டு இருந்ததா எங்களை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதான் தோப்பு வழியா சுத்தி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா, நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். என்ன நடந்துச்சுன்னு, எதுக்கு நீ இப்ப என்ன காரணம் காட்ட பாக்குறேன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்றியா?
வர வழியில அடியாளுங்களை வச்சு எங்க குடும்பத்தை ஒரே அடியா அழிக்க வேதநாயகி கூட சேர்ந்து பிளான் போட்டது நீதானே? என்ன முழிக்கிற? இதெல்லாம் வேதநாயகியோட பிளான் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அந்த வேதநாயகியோட ஆள் தாங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லு, வேதநாயகி கிட்ட நாங்க எங்க வந்துட்டு இருக்கோம்னு தகவல் சொல்லதானே எங்க கூட வந்த. ஆமான்னு சொன்னா மட்டும் இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? உன் ஹீரோயிசத்தை என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். வீணா என்கிட்ட மோதி நீ டேமேஜ் பண்ணிக்காத. போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. வந்துட்டா பெருசா. அம்மா தாயே, என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இவங்க எல்லாருமே எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா இருக்கணும் தாயே. இவங்களுக்குள்ள எந்த விரிசலும் வரக்கூடாது தாயே. எந்த பிரச்சனையுமே வராம நீதான் தாயை பாத்துக்கணும். ஐயா பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மா, ஓம் சக்தி இன்செக்யூரிட்டி வர்றாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. வாங்கம்மா வாங்க. இப்படி வாங்க. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. இந்த சந்தனத்தை அவங்களுக்கு பூசி விடுங்கம்மா. கைக்கு இதமா இருக்கும். பூசி விடுங்க. நல்லா தடவி விடுங்க. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? தீசட்டி எடுத்து கை வெந்து போயிருக்குல, அதான் மீனா சந்தனம் தடவி விடுறாங்க. அது தெரியுது பாட்டி. ஆனா அவங்க எதுக்கு தீச்சட்டி எடுத்திருக்காங்க? தீச்சட்டி எடுத்து வேண்டிக்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். 40 நாள் விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே அம்மன் நிறைவேற்றி வைப்பா. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் முடியாது மீனா. அதுக்கு அம்மனோட பரிபூர்ண அருள் இருக்கணும். அவங்களால மட்டும்தான் தீச்சட்டியை தொடவே முடியும். இந்த தீச்சட்டி எடுத்துட்டா என்ன தடங்கள் வந்தாலும் அம்மன் சன்னதிக்கு வர்ற வரைக்கும் கீழே வைக்கவே கூடாது மீனா. அப்படி வைக்காம கொண்டு வந்து அம்மன் முன்னாடி இறக்குனா அந்த அம்மனோட ஆசீர்வாதமும் நம்ம கேட்டது எல்லாத்தையும் அந்த அம்மன் நம்மளுக்கு கொடுத்துருவா.